நம்ம சேலஞ்சோட டே 25 வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. நம்ம சேலஞ்சோட டே 25 வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க லொகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரிஸ் ஈவினிங் மார்க்கெட் தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம போட்டோகிராஃபி சேலஞ்ச் மட்டும் பண்ணாம கூட வந்து 100 rupees நம்ம என்னெல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஹானஸ்டா சொல்றேன். நான் வந்து இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன்னா, நான் வந்துட்டு இருக்கும்போது இங்க ஒரு குட்டி கோவில் இருந்துச்சு. என் கூட பின்னாடி வீடியோ எடுத்துட்டு இருக்கால, அவளுக்கு வந்து பழைய கோயில் ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து உள்ள போலாமா அப்படின்னு கேட்டா, சரி ஓகேவா போலாம் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு என்னோட 25th டே. நான் டே 1 ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு முருகர் கோயில தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப 14th டே வந்து நான் திரும்ப முருகர் கோயில் போனேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்தேன். பட் ஆனால் அது என்ன கோயிலே தெரியாது, நான் உள்ள வந்துட்டேன். ஆனா உள்ள வந்தோடனே அது முருகர் கோயில் அப்படின்னு தெரிஞ்சு ஓகே ஒரு லைட்டா ஜாலியா இருந்துச்சு. ஓகே நம்ம வந்து ஒரு குவாட்டர் முடிச்சிட்டோம், நம்ம வந்து முருகர் கோயில் வந்திருக்கோம், சூப்பர் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் உள்ள வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது இங்க வந்து ஒரு குட்டி ஆறு மாதிரி இருக்கு. அங்க வந்து பின்னாடி முருகர் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு இந்த இடம். நம்ம இங்க எடுக்க போற ஃபர்ஸ்ட் போட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டாக். இந்த இடத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து இங்க எண்ணெயில இருந்து வந்து இரும்பு வரைக்கும் வந்து இங்க எல்லாமே கிடைக்கும். இங்க தனியா ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்கும், வண்டி வருது. இங்க வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம நடக்கும்போது கூட தனியா தான் நடக்கணும். கூட 2 பேர் கூட சேர்ந்தவங்க கூட நடக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம வெடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி ஓகே, வந்து வண்டி வந்து நான் போட்டோ எடுத்துறேன், அப்புறமா பேசுறேன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுட் வந்து பானிபூரி ஃபேவரட் டிஷ் சாப்பிடுறோம். இது வந்து 20 rupees எனக்கு இப்பயே நான் கொடுத்து. ஸோ இப்போ வந்து அடுத்து குலோப் ஜாமுன் சாப்பிடுறோம். இவங்க குலோப் ஜாமுன்ல உள்ள ஸ்டஃப் எல்லாம் இருக்கா, பிஸ்தா இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை ட்ரை பண்ணலாம். இது வந்து 20 rupees. ஸ்வீட் நல்லா இருக்கு, ஏதோ ஸ்டஃப் இருக்கும். நான் அதை காணுமே. இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்துருந்தது ஜெயின் டெம்பிள். உள்ள அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து இப்போ நான் வந்து டைமுக்கு உள்ள யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டைம் வந்து இப்போ 9:15 ஆகுது. சூப்பரா இருக்குல்ல புறாவா? ஆமாப்பா, ஜூம் பண்ணி காட்டுமா? பாருங்க அந்த புறாலாம் உட்காந்து. ஸோ நம்ம வந்து போட்டோ எடுத்துடலாம். நான் வந்து லைட்டா அந்த பக்கம் போயிட்டு போட்டோ எடுக்கிறேன். அப்பதான் வந்து இந்த அந்த பக்கம் மாதிரி நான் சொல்றது வந்து சொல்ல தெரியல. நான் போய் போட்டோ எடுத்து காட்டுறேன். ஒரு சுகர் கேன் ஜூஸ். இது வந்து நம்ம சேலஞ்சோட தேர்ட் குடிக்கிற ஜூஸ் இல்ல. இது வந்து நம்ம சேலஞ்ச்ல 3வது. எல்லா கடையிலும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. சாப்பிட ஐயோ என்ன எவ்வளோ
ஓகே, நம்மளோட ஃபைனல் ஃபுட் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இது வந்து 60 rupees தான். நான் வந்து 40 rupeesக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். ஓகேன்ட்டாங்க. அதனால 40 rupees வாங்கிட்டேன். நம்ம சேலஞ்சை முடிச்சிட்டோம். நம்ம சேலஞ்சோட டே 25 நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல மீட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ஃபுட் சேலஞ்ச் பிடிச்சிருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அது கண்டினியூ பண்றேன்.